வணக்கம். சேதுபதி சார் எல்லாம் சொல்லிட்டாங்க. ஐ திங்க் மோரலெஸ் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஒரு சேம் தாட்ஸ் தான் இருக்குது. ஸோ சிம்பிளாக சொல்லிடுறேன். இந்த இந்த படம் ஷூட் பண்ணுறது இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹாப்பியஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் ஆஃப் மை லைஃப். ஏன்னா ஒரு படம் பண்ணும்போது நிறையா பேர் இருப்பாங்க, எஸ்பெஷலி நம்ம படத்தில் ஆக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. அதில் வந்து எவ்ரி சிங்கிள் பர்சன் எல்லாருமே ஃப்ரம் சேதுபதி சார் டு டைரக்டர் டு எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆக்டர்ஸும் ஒரே வேவ் லெங்க்ல எல்லாரும் இருந்தோம். எதுவும் ஒரு ஈகோ இல்லாமல் ஒன்றுமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக இருந்தோம் எல்லாரும். ஸோ நான் ஆடியோ ஃபங்க்ஷனில் சொன்னேன், ஈவன் ஒருத்தர் கூட ஏதாவது பிரச்சனை இருந்தால் அது வந்து அவ்வளோ பர்ஃபெக்ட் ஆகாது. ஸோ அது அவ்வளோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கு எல்லாருமே காரணம். ஸோ எனக்கு பர்சனலி இட் வாஸ் ஒன் ஆஃப் த ஹாப்பியஸ்ட் ஷூட்ஸ். அண்ட் எனக்கு ஐ ஆம் த மோஸ்ட் கான்ஃபிடென்ட் அபவுட் திஸ் ஃபிலிம். இந்த ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிடும்னு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன். ஸோ யா, ஐ ஹோப் யூ ஆல் லைக் இட் அண்ட் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். அதான் சரி, ஸ்ட்ரெயிட்டாக கேள்வி போயிடலாமே அப்படின்னு இயக்குனர் வந்து இல்லை நீங்கள் இன்னும் பேசுனது தான்ட்டார். அதனால் நாங்கள் நடிகராக தான் இன்றைக்கி வந்திருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சு மீடியாவை சந்தித்து, கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. உங்களை சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தலைவன் தலைவி அந்த டைட்டில் தோன்றியது ஒரு அழகானது, கதை தோன்றியதுமே ஒரு அழகான நிகழ்ச்சி, அது அழகான சம்பவம். அது ஒரு உண்மை கதையிலிருந்து எடுத்து பண்ணியிருக்கேன். என் பையனுடைய பிறந்த நாளுக்காக ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது நான் சந்தித்த 2 கேரக்டர், அதுதான் ஆகாச வீரன், பேரரசி. பார்த்ததை அப்படியே எடுத்தால் படமாகவே எடுக்க முடியாது, ஆனால் இப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் இந்த கேரக்டர். அதை எழுத ஆரம்பித்தேன். சும்மா ஒரு சிம்பிளாக ஒன்று எழுதலாம், ஒரு சிம்பிளான ஒரு இதுவாக எழுதலாம் அப்படின்னு அது எழுத அது வேறு ஒன்றா மாறிச்சு. அது எழுதும்போது தான் ஆகாச வீரனுடைய அந்த கேரக்டருடைய வேல்யூ இருக்குல்ல. ஏன்னா சிரிக்க வைப்பான், அழுக வைப்பான், டார்ச்சர் பண்ணுவான். இவன் என்ன கேரக்டர்னே சொல்ல முடியாது. ஒரு ஹீரோ கேரக்டர்னால் ஒரு ஆர்க் இருக்கும்ல, நூல் பிடிச்சது மாதிரி போகணும், இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு ஆர்க்கும். எந்த ஆர்க்குமே இல்லாத ஒரு கேரக்டர் தான் ஆகாச வீரன். அது எல்லா ஹீரோவுமே பண்ணிட முடியாது. அது ஏதோ சேதுபதி சாரை சந்தோஷப்படுத்தணுமா பிறகு அந்த இடத்துல சொல்ல, இந்த கேரக்டரை விஜய் சேது சார் மட்டும்தான் பண்ண முடியும். அதை நீங்கள் பார்க்கும்போது ப்ரெஸ்ஸோ போடுவோம், நான் வந்து வெளில நிற்பேன், அப்போ நீங்கள் சொல்லுவீங்க, இதை அவர் மட்டும்தான் பண்ண முடியும் இந்த கேரக்டரை. நான் இவர் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையும் நம்பினேன். என்னென்னா அந்த கேரக்டருடைய இது, ஏன்னா டக்குன்னு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சீரியஸாக போயிட்டுருக்கும், மாஸாக போயிட்டுருக்கும், அது பையன் அப்படியே காமெடியாக மாறும். காமெடி போய்கிட்டே இருக்கும், டக்குன்னு அது எமோஷனில் மாறும். அதான் இந்த புதுசாக வண்டி ஓட்ட தெரியாமல் வண்டி ஓட்டுவாங்கல்ல, அப்படி ஒரு கேரக்டர் இந்த கேரக்டர். ஆனால் ரசிக்கக்கூடிய கேரக்டராக இருக்கும், ரொம்ப லவ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். எந்த இடத்துலையுமே அந்த கேரக்டர் மேலே இரிட்டேஷனே வராது. கொஞ்சம் விட்டோம்னா அந்த கேரக்டர் மேலே ஒரு பயங்கர இரிட்டேஷன் வந்துடும். அப்போ இது அவர் மட்டும்தான் பண்ண முடியும். அதை ரொம்ப அழகாக ரொம்ப ரசித்து அதை எடுத்தோம். ஸ்பாட்லேயே எல்லாருமே வந்து அதை அவர் பண்ணுற ஒவ்வொரு மொமெண்ட்டையுமே ரொம்ப ரசித்தோம், சிரித்தோம். எல்லாருமே பொதுவாக யூனிட்டில் வந்து தூரமாக போயிடுவாங்க, ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு 4-5 நாளில் அப்படியே அங்கே போய் உட்காந்துருவாங்க. ஆனால் நித்யாவும் சேது சார் பண்ணும்போது வேடிக்கை பார்ப்பாங்க. ஒரு மேனேஜர் எல்லோரும் வந்து நிற்பாங்க. அதை அழகாக அவங்க ஆக்டிங் அப்படி அழகாக இருந்தது. அதே மாதிரி தான் பேரரசி கேரக்டரும். பேரரசி இப்படித்தான் அப்படின்னு ஒரு எந்த ஆர்க்குமே இருக்காது. அவளும் அப்படித்தான், ரொம்ப அன்பானவ, அழகானவ, அழகான அம்மா, நல்ல மருமக, நல்ல மனைவி. டப்புன்னு எப்போ மாறுவா எப்படி மாறுவான்னு எல்லாருடைய மனைவி மாதிரி இருந்தால் அவளை எப்படி ஹேண்டில் பண்ணுறங்கிறதே ரொம்ப கஷ்டமான கேரக்டர்.
ஆனால் அவளை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஹஸ்பண்ட் அப்படி லவ் பண்ணுவாள். அப்போ இந்த கேரக்டர் யார் பண்ணுறது அப்படின்னா அது நித்யாவை தவிர வேறு ஒரு ஆப்ஷன் எனக்கு இல்லவே இல்லை. நான் இது வரைக்கும் 11வது படம், எனக்கு 10 படங்கள்லையுமே என்னுடைய ஹீரோயின் நான் நினச்ச ஹீரோயின் எனக்கு வந்ததே கிடையாது. முதல் தடவையாக என்ன ஸ்கிரிப்டில் எழுதணுன்னோ நித்யா மேனன் தான் இது ஹீரோயின்னு எனக்கு இந்த படத்தில் வந்திருக்கு. அப்படி இந்த படத்துக்கு நான் நினச்ச ஹீரோவையும் ஹீரோயினும் கொடுத்த என் தயாரிப்பாளர் சத்யஜோதி தியாகராசன் சாருக்கும், செந்தில் சார், அர்ஜுன் சார், ரொம்ப நன்றி. அந்த கேரக்டர் வந்து நித்யா, அதாவது அது டாமன்ஜெரி லவ்னு சொல்லுவோம்ல, ஒரு புருஷன் பொண்டாட்டி சண்டையே நிறைய பேருக்கு கனெக்ட் ஆகும். அவங்க ஹஸ்பண்டோ அவங்க மனைவியோ அதை வந்து 2 பேரும் என்னமோ உண்மையாகவே இவங்க வாழ்ந்தாங்களோ அப்படிங்கிற அளவுக்கு சாருடைய மனைவி வந்து கோவப்படுற அளவுக்கு 2 பேரும் அவ்வளவு உணர்வாக அவ்வளவு உண்மையாகவே இவங்க வாழ்ந்துருக்காங்கடா அப்படிங்கிற அளவுக்கு அழகாக நடித்து கொடுத்தாங்க 2 பேருமே. ஆனால் கொஞ்சம் டார்ச்சர் தான் சார். ஏன்னா முதல் நாளே 2 பேர் ஃபஸ்ட்டு 2 நாள் சேது சார் மட்டும் வச்சு எடுத்துட்டேன். 3வது நாள் தான் 2 பேர் காம்பினேஷனும் சாஃப்டாக ஆரம்பித்தேன். நித்யா மேனனுக்கு வந்து சாமி கும்பிட்டு அப்படி ஒரு மணி அடிச்சுட்டு கும்பிட்டு போங்க. இந்த சாங்கில் பார்த்தீங்கல்ல அது அப்படின்னா ரொம்ப சாஃப்டான டேரக்டர் அப்படின்னு அவங்க நினச்சாங்க. அப்புறம் 2 பேரையும் வச்சு ஒரு லவ்வர்ஸ் பேசிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்தேன். அது உட்காந்தே தான் பேசணும், ரொம்ப ஜாலியாக சிரிச்சுக்கிட்டே எடுத்தோம். அது சீனும் நல்லா ரொம்ப வந்தது. படம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சாங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்பீட் ஷிஃப்டிங் அப்படின்னு நல்ல வெயில், அந்த ஒரு டாப் ஆங்கிளில் பார்த்துருப்பீங்கள்ல, ஒரு பாறைக்கு நடுவில் பள்ளமாக இருக்கும். கொஞ்சம் தடுமாறுனா அங்கிட்டு போய் விழுந்துடணும், இல்லை இங்கிட்டு விழுந்துடணும். அவ்வளோ ஒரு ரிஸ்க்கான இடம். அது நடுவில் பைக்கை ஓட்ட விட்டேன். அப்படியே பார்த்தாங்க, இதுலேயே சார் வண்டியை ஓட்டணும் அப்படின்னு, இதுக்கு முன்னாலே உட்காரணும் அப்படின்னா நல்லா உட்காரணும். அந்த சாங்கில் இருக்கும். அது கொஞ்சம் என் மூடு இது தான் அப்படின்னு உங்களுக்கு முகத்தை காமிச்சேன். சரி இதை முடிச்சுட்டு விட்டுருவார் போல, ஏன்னா 4:30 ஆயிடுச்சு அதை எடுத்து முடிக்கும்போது. சரி ஃபஸ்ட்டு நாள் கொஞ்சம் மூடாகவே நல்லா நிறைய எடுத்துட்டோம், விட்டுருவார் அப்படின்னு நினச்சாங்க. பக்கத்தில் யானைமலை இருக்குது, கொஞ்சம் மேலே ஏறுமா நல்லாயிருக்கும் அப்படின்னா, இது இன்னொரு நாள் எடுத்துக்கலாமே அப்படின்னாங்க. இல்லை அடுத்தலாம் கூட்டம் வந்துடும், ஷூட்டிங் எடுக்கும் தெரிஞ்சு, இப்போ நான் ஃப்ரீயாக எடுத்து வந்துடலாம், பர்மிஷன் இன்னைக்கு தான் இருக்குது. சரி நீ ஏறினா மலை ஏறிக்கிட்டு இருக்கான். ஒரு 1 ஹவர் ஏறுறான், ஒரு 45 நிமிஷம் இருக்குமா, அது ஏறிட்டு அது எடுத்துட்டோம். நினச்சது எல்லாத்தையுமே எடுத்துட்டோம். ஏன்னா ஃபஸ்ட்டு நாளே இப்படி வச்சு பண்ணுறீங்க அப்படின்னாங்க. இல்லை மைண்ட் செட் ஆகிக்குங்க, இதை நான் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நாளே எப்போவுமே நான் ஆர்டிஸ்ட்டுக்கு மைண்ட் செட் பண்ணிடுவேன், இதுதான் இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னா. ஆனால் அது 70 நாளும் அதுதான். ஃபஸ்ட் நாள் எப்படி ஓடணுமோ அதே மாதிரி நான் ஓடிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் யாராவது நடந்தால் எனக்கு கோவம் வரும். அந்த கோவத்தை தான் நான் இதுவாக காமிச்சிருப்பேன். அப்படி காமிச்சிருந்தேன், சாரி சார். அதே மாதிரி தான் தயாரிப்பாளர் செயலையும் அந்த மாதிரி தான். நான் ஏதாவது இதுவானா டக்குன்னு செந்தில் சாருக்கு ஃபோன் அடிச்சு, சார் அது நடக்கலை சார், ஏன் சார் நடக்கலை அப்படின்னு சொல்லி கோவப்படுவேன். என்னென்னா அந்த படம் நல்லா வரணும், அந்த சொன்ன பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சு கொடுத்துடணும். எனக்கு என்னென்னா அந்த சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும். இத்தனை நாள்னா அத்தனை நாளைக்குள்ளே முடிச்சிடணும், இந்த பட்ஜெட்னா இந்த பட்ஜெட்டுக்குள்ளே முடிச்சிடணும், ஆர்டிஸ்ட்டுக்கு இத்தனை நாள்னா அத்தனை நாளைக்குள்ளே முடிச்சிடணும். திருப்பி இன்னொரு 10 நாள் கிடைக்குமா, இன்னும் ஒரு 5 நாள் கிடைக்குமா, அது தேவையில்லாத இது வரும். அதுக்காகத்தான் என்னுடைய வேலையை நான் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான். மற்ற எல்லாருமே பயங்கரமாக லவ் பண்ணுற ஒரு கேரக்டர் தான். உண்மையிலே இது ரொம்ப சந்தோஷமாக இந்த படம் முடியும் போது, எப்போவுமே ஒரு படம் முடியும் போது எப்படா முடிக்கலாம், அடுத்த படத்துக்கு போகலாம்னு ஆர்டிஸ்ட்டுக்கு ஒரு மனநிலை வந்துடும், இல்லை டெக்னீஷியனுக்கும் வந்துடும். ஆனால் இந்த படத்தில் என்னன்னு தெரில, 75 நாள் நாங்கள் பிளான் பண்ணோம், 71 72 நாள் எடுத்தோம். 2 பேருமே கெஞ்சுறாங்க, சேது சாரும் மாமா, ப்ளீஸ் இன்னும் 2-3 நாள் எடுங்க, தயவுசெய்து பிரேக்கப் இது ஷெட்யூலை முடிச்சிடாதீங்க ப்ளீஸ், ஏன் அவசரப்படுறீங்க, நம்ம 75 நாள் தானே ஷெட்யூல் கொடுத்துருக்கோம், இன்னும் மெதுவாக எடுக்கலாம், இன்னும் நம்ம எல்லோரும் ஒன்று சேர்ந்து இருக்கலாம். என்னென்னா அது உண்மையாகவே எனக்கு அது கடைக்குட்டி சிங்கம் படத்தில் அந்த ஃபீல் கிடச்சது. அது எல்லாருமே ஒரு குடும்ப ஆட்கள் மாதிரி அப்படியே இதுவாகிடுவாங்க. அந்த ஃபீல் இந்த படத்தில் அதை விட அதிகமாகவே கிடச்சிது. ஒன்றாவே உட்காந்துருப்போம், ஒன்றா சாப்பிடுவோம். சார் பரோட்டா போடுவார், அதில் ரிஸ்க்கான பரோட்டா போடுவார், சாக்லேட்டு பரோட்டாம்பார், அது என்ன சார் வாட்டர்மெலன் பரோட்டான்னு கொடுப்பாரு. நாளைக்கு ஷூட்டிங் இருக்கே, அதை சாப்பிட்றதா வேண்டாமான்னு பயம் இருக்கும், சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படிம்பாரு. அப்புறம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டியாக கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார். அவன் பரோட்டா கண்டுபிடிச்சா கூட இவ்வளோ வெரைட்டி கண்டுபிடிச்சிக்க மாட்டார். அதை சாப்பிட்றதுக்கு ஒரு கூட்டம் ரெடியாக இருக்கும், வாங்கடா அப்படின்னு சொல்லி இது பண்ணிவிடுவார். அது சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இந்த குழந்தைகளாக இருக்கும், ஒவ்வொரு கேரக்டர் எல்லாருமே யோகி பாபுலேருந்து எல்லாத்தையும் ஒவ்வொரு ஆளையும் சொல்லணும். அவ்வளோ பேருமே
ரொம்ப கேமராமேன் அவனும் நானும் அவன் அசிஸ்டண்ட் ஸ்டில் ஃபோட்டோகிராஃபராகவும் நான் அசிஸ்டன்ட் டேரக்டராகவும் இருந்தோம். அவனும் நானும் சேர்ந்து அவ்வளோ நித்யா தான் கேட்டாங்க, உங்களுக்கு ஃபஸ்ட்டு படமா அப்படின்னாங்க. ஆமாம் அப்படின்னு. அப்படி தெரியலையே அவ்வளோ, ஏன்னா 2 பேரும் ஓடிட்டே இருப்பாங்க, லைட் பண்ணுறது தெரியாது, எடுக்கிறது தெரியாது, அவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டே இருப்பான். அதே மாதிரி எடிட்ரு பிரதீப்னு சொல்லி கதைகளில் நான் லான்ச் பண்ணேன். இன்றைக்கி அவன் விஜய் சார் வரைக்கும் வந்திருக்கான். இந்த படத்தில் ட்ரெய்லர் பண்ணியிருக்கான். அது கொஞ்சம் ட்ரெய்லருக்கு டைம் ஆச்சு, இல்லைன்னா இன்றைக்கே ஸ்க்ரீன் பண்ணியிருப்பான். அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கான். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர், ஃபைட் மாஸ்டர் சூப்பராக 4 நாள் பிளான் பண்ண ஃபைட்டை 2 நாள்லாம் எடுத்திருக்கோம். அது அவருடைய அந்த கிளாரிட்டி அவ்வளோ சூப்பரான ஒர்க் அவர்கிட்ட. அதே மாதிரி முதல் தடவையாக சனாவும் நானும் வேலை பார்த்துருக்கோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சனாவோட. ஒவ்வொரு தடவையும் இடையில பசங்க 2 கூட நாங்கள் போய் பேசணும், அது சரியாக செட் ஆகலை. இந்த படத்தில் வந்து 5 சாங் பண்ணியிருக்காரு. 5 சாங்குமே ரொம்ப நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ 2 சாங் தான் கேட்டிருக்கீங்க. ரொம்ப அவ்வளோ பெஸ்ட் ஆல்பமாக இருக்கும். கண்டிப்பாக என்னுடைய படங்களில் இது ரொம்ப முக்கியமான ஆல்பமாக இருக்கும். 5 தீம் போட்டிருக்காரு. அதில் 4 சாங்கு விவேக் பண்ணியிருக்காரு, 1 சாங்கு கார்த்திக் நேத்தா எழுதியிருக்காரு. அந்த கார்த்திக் நேத்தா எழுதின சாங் வந்து எனக்கு வந்து கேடி பில்லா கில்லாடி ரங்காவில் வந்து இந்த இன்றைக்கும் அந்த அப்பா சாங்கு தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் அந்த சாங்கு நான் முத்துக்குமார் எழுதி, இன்னமும் நிறைய பேர் அந்த சாங்கை சொல்லுவாங்க. இந்த படத்தில் ஒரு கணவன் மனைவிக்கான ஒரு சாங்கு எழுதியிருக்கோம். அது அன்றைக்கி ஈவன் டியூன் போடும்போது நான் அழுதேன். எனக்கு என்ன அறியாமல் எங்கள் அப்பாவை நினச்சி நான் அழுதேன். அதே அளவுக்கு இந்த சாங்கை வந்து அதை டியூன் கேட்கும்போதும் அவ்வளோ அழகாக இருந்தது. அது லிரிக்ஸை வந்து இதுங்கும்போது அந்த சாங்கை கேட்கும்போது என்னை அறியாமல் பலன்னு நான் கொட்டினேன், அழுதேன். அது அப்புறம் எடிட் பண்ணுறதுக்காக எடிட்டருக்கு அனுப்பினேன். அவன் சொன்னான், சார் சாங்கை கேட்கும்போதே அழுக வந்துடுச்சு சார் அப்படின்னா. அந்த சாங் விஷுவலாக பார்க்கும்போது உண்மையாகவே கணவன் மனைவியை பிரிஞ்சிருந்தாவோ, காதலன் காதலியை பிரிஞ்சிருந்தாவோ, நண்பன் நண்பனை பிரிஞ்சிருந்தாவோ, அவங்க எல்லாருக்குமே இந்த சாங்கை கேட்கும்போது ஒரு உண்மையிலே ஒரு பயங்கர ஒரு ஃபீல் வரும், ஒரு யோசிப்பாங்க கண்டிப்பாக. இந்த படம் வந்து டைவர்ஸை பற்றி கொஞ்சம் பேசியிருக்கோம். இன்றைக்கி வந்து டைவர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாகிட்டே இருக்குது. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் இந்த கதை. அதை வந்து ஒரு விஷயமாக பேசியிருக்கோம். அது கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய பேர் யோசிப்பாங்க. கடைக்குட்டி சிங்கம் நம்ம வீட்டு பிள்ளை படங்கள் பார்த்துட்டு நிறைய அக்கா தம்பிகளும் அண்ணன் தங்கச்சிகளும் ஒன்று சேர்ந்துருக்குன்னு என்கிட்ட சொல்லுவாங்க. நிறைய கணவன் மனைவிகள் யாராவது டைவர்ஸ் ஆகணும்னு ஆசைப்பட்டிருந்தாவோ, இல்லை கோர்ட்டுக்கு போய் கொண்டிருந்தாவோ, போகணுமா அப்படிங்கிற ஒரு யோசனையை கொடுக்கும் அப்படின்னு நான் அந்த படத்தை நம்புகிறேன். கண்டிப்பாக வந்து யோசிக்க வைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அது படம் பார்த்ததுக்கப்புறம் பார்ப்போம். நன்றி, தேங்க்யூ.